இதோ முருகனுக்கு காவடி தூக்குவது ஏன்? ஒரு காலத்தில் கைலாய மலைக்கு அருகில் இடும்பன் என்ற ஒரு மாபெரும் பக்தன் இருந்தான். அவன் சிவபெருமானிடம் அளவில்லா பக்தி கொண்டவன். ஒருநாள் சிவபெருமான், இடும்பா, இந்த 2 மலைகளை பூமிக்கு கொண்டு போ என்று ஆணையிட்டார். அந்த மலைகள்தான் சிவகிரி மற்றும் சக்திகிரி. இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு நீளமான மரத்தில் கட்டி இருபுறமும் தொங்கவிட்டு தோளில் சுமந்து நடந்தான். அதேதான் முதன்மையான காவடி. நீண்ட பயணத்தின் போது ஒரு அழகான மலைச்சோலையில் இடும்பன் ஓய்வெடுக்க காவடியை தரையில் வைத்தான். ஆனால் அந்த காவடி எவ்வளவு முயன்றும் அவன் தூக்க முடியாமல் போனது. அப்போது அங்கு ஒரு சிறுவன் தோன்றினான். அவன்தான் குமரன், முருகன். இடும்பன் கோபத்தில் அந்த சிறுவனுடன் போரிட்டான். கடுமையான போருக்குப் பிறகு அந்த சிறுவன் யார் என்று இடும்பன் உணர்ந்தான். முருகன் தன் உண்மை ரூபத்தைக் காட்டி, உன் பக்தியை உலகமறிய இந்த காவடி என் பெயரில் பக்தர்கள் தூக்கட்டும் என்று அருளினார். அன்றிலிருந்து துன்பம், அகந்தை, பாவம் எல்லாவற்றையும் தோளில் சுமந்து முருகனிடம் ஒப்படைக்கும் அடையாளமாக காவடி தூக்கும் வழக்கம் வந்தது. அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் வேலவேல் முருகா என்று உடலும் மனமும் சுத்தமாக காவடி தூக்கி முருகனை வழிபடுகிறார்கள். வேலவேல் முருகா!